அனைவரையும் இணைத்துக் கொள்வது என்கிற முடிவுக்கு இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டால் அவங்க எல்லோருமே அமர்ந்து பேசி கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் எல்லோரும் விட்டு கொடுத்து போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைப்பாட்டுக்கு வந்த அடுத்த வினாடியே கட்சியை இணைப்பது, இவருடைய உரிமை மீட்பு கழகத்தை ஓபிஎஸ் இணைப்பது என்கிற நிலைப்பாடு. அதே மாதிரி திருமதி வி.கே. சசிகலா அவர்களுமே இணைந்து அம்மா ஆட்சியை கொண்டு வரும் என்கிற பொழுது அவருமே அந்த பொதுச் செயலாளர் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து நிச்சயமாக அந்த தீர்ப்பும் கூட ஒரு பெரிய அளவுல இல்லை, இடையூறாக இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்ப இந்த தலைவர்கள் அமர்ந்து 3 பேருமே திரு எடப்பாடி, திரு ஓபிஎஸ், திரு சசிகலா அவர்கள் அமர்ந்து கட்சி நலன் கருதி நாம் விட்டு கொடுப்போம் என்கிற நிலைப்பாட்டை பொதுச் செயலாளராக அவரே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய ஆதரவாளர்களுக்கு மட்டும் ஒரு கணிசமான இடங்களை கொடுப்போம் அப்படின்னு அமர்ந்து பேசினால் பேச்சுவார்த்தையில தீர்க்க முடியாது எதுவுமே இல்லை. இவர் நான் ஒருங்கிணைப்பாளராக என்னை தொடர வேண்டும் என்று தான் போனாரு. 2021 டிசம்பர்ல இருக்குது 2026 டிசம்பர் வரைக்கும். இப்ப கடைசி என்ன சொல்லிட்டாரு, பிரிந்து கிடக்கிற இந்த சக்திகள் என்னோடு அணிவகுத்திருக்கிற இவர்களை அரவணைத்தாலே போதும், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம்.